கிறிஸ்தியேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு ஒரு நாளை அவர் கிருபையாய் சேர்த்து கொடுத்து இந்த நேரத்திலும் கூட நாம் அனைவரும் ஒருமுகப்பட்டு வேத வசனங்களை தியானிக்கும்படியாகவும் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். இதற்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்புடன் நினைக்கிறோம். ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜபம் செய்வோம். எங்களெல்லாம் அதிகமாக நேசித்து இதுகாரம் நீதியின் பாதையிலும் சத்தியின் பாதையிலும் வழிநடத்துகிறதான அன்பின் பரலோக பிதாவே, தேவரே உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தகப்பனே, தேவரே இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து மீண்டுமாக நாங்கள் சகோதரர்களாகவும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து இந்த ஒரு நாளிலும் கூட உம்முடைய மேலான சத்திய வார்த்தைகளை நாங்கள் அனைவரும் தியானிக்க நீர் கொடுத்த இந்த தயவுக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாங்கள் கோடான கூடிய நன்றிகளை தெரிவிக்கிறோம். தகப்பனே, இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்த போதும் தகப்பனே, ஒரு சிலராக எங்களை வேறு பிரித்து உம்முடைய சத்தியத்திற்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களிலே ஒவ்வொரு நாளை கூட்டி கொடுக்கிற தகப்பனே, உம்முடைய கிருபைகள் எல்லாம் கூட நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக காலம் கடைசி என்பதை கூட உணர்ந்து கொண்டு சத்தியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்கள் அனைவருக்கும் தேவையான பரிசுத்தாவையே ஒவ்வொரு நாளும் தர வேண்டுமே கூட உமத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு மற்றும் உமது தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை சால சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஒரு தாழ்மையான ஜபத்தை எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அனைவரும் அமரலாம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் அனைவரும் கடந்து செல்லலாம். பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின 3ஆம் நிருபம். யோவான் எழுதின 3ஆம் நிருபம். இந்த தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் டைசன் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாத என்ற அன்பின் வார்த்தைகளை கூட இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் விசேஷமாக நம்முடைய ஆயுள் நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அனுதினமும் அவருடைய சத்திய வசனங்களை நம்மளை போஷித்து வழிநடத்துகிறார். அதற்காக கூட முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ரட்சகர்கள் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். சகோதர சொன்ன விதமாக இன்றைக்கும் நாம் பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸோ கடந்த நேற்றைய தினத்துல கூட ஒரு நிருபம் பார்த்தோம். அதுக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பார்த்தோம். அதுக்கு ஒரு தினங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் கூட நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரே அதிகாரம் இருக்கக்கூடிய நிருபங்கள் பார்த்தீங்கன்னா பிலமோன், அதுக்கப்புறம் 2 யோவான் 3 யோவான் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3 யோவான் உடைய அதோடைய வசனங்கள் எல்லாமே என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த புஸ்தகத்தை எழுதுனது நம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு தெளிவாக டைட்டில் இருக்கிறது தி எபிஸ்டல்ஸ் ஆஃப் ஜான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு புஸ்தகம் நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து எந்த ஒரு பின்னணியிலிருந்து இந்த ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்ல வரார், சபைக்கு முக்கியமாக என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு நல்லாவே தெரியும், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் அப்போஸ்தலர்லயே கடைசியாக மரிச்சவர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு புஸ்தகம் கூட எந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதோட கிபி 90 எழுதப்பட்டது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா அப்போஸ்தலருமே மறிச்சிட்டாங்க. யார் மாத்திரம்தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம்தான் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஒரு ஆதிகால சபைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, திருச்சபை, அவங்களுடைய எண்டு பீரியடு கூட என்ன பண்ணோம்னா இந்த சூழ்நிலையை சொல்லலாம். இப்போ அவர் எழுதும்போது யார் அந்த
ரோமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ரோமருடைய அரசாட்சி ரொம்ப கொடுமையாக இருந்தது. சபையை துன்பப்படுத்தினாங்க, யூதர்களை துன்பப்படுத்தினாங்க, எல்லாருமே துன்பப்படுத்திட்டு இருந்த ஒரு காலப்பகுதியில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு எபிஸ்ட் எழுதுறாரு. இப்போ இது எழுதுறதுக்கு முன்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சபைகளுக்கு, அதாவது நம்மளுக்கு தெரியும், நம்ம வெளிப்படுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 7 சபைகள் இருந்தது. அது ஏசியா மைனரில் இருந்தக்கூடிய சபைகள் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சபை காலப்பகுதியில் நாஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாஸ்டிசம் அப்படிங்கிற கொள்கை என்ன பண்றாங்கன்னா சபையில் இருக்க ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா கடைசி காலத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், சபையில் இருக்கவங்க எதை தான் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்துதான போதனைகள், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பரிசுத்தாவி அப்போஸ்தலர்கள் மத்தியில் தங்கி இருந்தது. அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும் சபையில் இருக்க ஜனங்கள். ஆனா இப்ப இந்த ரோமர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சபையை துன்பப்படுத்தி இவங்க ரோமன் பிலாசபி, இவங்களுடைய தத்துவங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க சபைக்குள்ள. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து எப்படி மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் 3 அதிகாரம், அந்த 3 புஸ்தகங்களையும் அவர் எழுதுறார். இந்த நாஸ்டிசம்னா என்ன அர்த்தம், அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிலாசபி ஆஃப் த ரோமன் எம்பையர். முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கும்போது நாஸ்டிசம் இஸ் a ரியல் enemy ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இயேசு கிறிஸ்துவோட போதனைகளுக்கு அப்படியே மாறுபட்ட கருத்து சொல்றதுதான் இந்த நாஸ்டிசம் கொள்கை. இதுதான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சபையில் அப்படியே ஸ்லோவா என்ன ஆயிருக்குன்னா இன்ஜெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவோடைய என்ன சொல்றாரு ஒரு ஆரம்ப ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது கூட, ஏன்னா ரோமர்கள் தான் நமக்கு தெரியும் அந்தி போப்பு எல்லாம் வராங்க. இதுதான் பிலாசபி ஆஃப் த ரோமன் எம்பையர். இதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டையர் இந்த ரோமன், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ரோமர்கள் தான் எல்லா சிட்டி எல்லா நாடுகளையும் கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நாஸ்டிச கொள்கையை நீங்கள் ஒருபோதும் சபைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு கருத்து. அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எந்த ஒரு விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கோம்னா ரோமர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நாஸ்டிசம் கொள்கையை வந்து எல்லாருக்கும் வந்து உட்புடுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். ஆனால் நம்ம அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக இருக்காரு, இந்த கொள்கையை சபைக்குள்ள யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இன்ஜெக்ட் பண்ணிடக்கூடாது, யாரும் ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக இருக்காரு. இதுதான் நம்ம இதை பார்க்குறோம். இந்த நாஸ்டிசம் அப்படின்னாலே இந்த பிலாசபி ஆஃப் த ரோமன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அது கிபி 70 தீர்த்துராயனால் எருசலேம் என்ன பட்டுச்சுன்னா முற்றிலும் பாழாக்கப்பட்டது. சபை ஜனங்களை எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா செதறி போய் இருக்கிறாங்க. இப்போ இந்த காலப்பகுதியில் யார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா ரோம பேரரசராகிய இந்த டொமிஷியன் அப்படிங்கிறவர். எப்படி நம்ம ரோமர் எம்பரர் அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, தீத்துராயன், கிளவுதுராயன், இவங்கள மாதிரியே இந்த டொமிஷியன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா பட்டத்துக்கு வரார், ரோமரோட பட்டத்துக்குள்ள. இவரோட விஷயமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் முதல்ல அந்த ராஜாவாகும் போதே என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து சுத்தமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் கொள்கை. எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோம பிலாசபி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரோமருக்குள்ளதான் எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ரோம பேரரசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையில தான் இப்போ யார் எழுதுறார் இந்த நிருபத்தை அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 3 யோவானுடைய காரியங்கள் மட்டும் தான் பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து என்ன பண்ணோம்னா 1 யோவான் 2 யோவானை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். எங்கிருந்து எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியஸ் துருக்கி மைனர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதிகால சபை ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருந்த ஒரு இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபேசு. இங்கிருந்து யார் எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறார். இந்த புஸ்தகம் இந்த 1, 2, 3 யோவானுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் பீரியட்ல எழுதப்பட்டது, கிபி 90 எழுதப்பட்டது, எழுதுனது அப்போஸ்தலனாகிய யோவான். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்லாருமே சத்திய ஒளியில் இருக்கிறாங்களா, சத்திய வெளிச்சத்தில் இருக்கிறாங்களா, அடுத்து சத்தியத்தின்படி நடக்கிறார்களா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சகோதர அன்பை பரிமாறிக்கொள்றாங்களா, ஒவ்வொருத்தரையும் பராமரிக்கிறாங்களா,
இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்ட்லேயே இருக்குது. ஏன்னா கடைசி காலம் ஆயிடுச்சு. அதாவது அவங்க இருந்த பீரியட்லேயே அது கடைசி சூழ்நிலை. கிட்டத்தட்ட நம்ம இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ஆதிகால சபையில் இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. நான் சொல்ல முடியுங்களா, அந்த அளவுக்கு சகோதர அன்பை வந்து நீங்கள் நல்லா வளர்த்திக்கிங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 3rd எபிஸ்டல், அதாவது இந்த 3ஆம் நிருபம் அப்படிங்கிற விஷயம் இது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இவர் எங்கிருந்து எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபேஸ்லேருந்து எழுதுறார். இப்போ எபேஸ்லேருந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதக்கூடிய ஒரு நிருபம் தான் இந்த 3வது யோவான் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே முதல் சபை தான் வந்து பார்த்தீங்கன்னா எபேசு, ஸ்மிர்னா, இதுதான் வந்து ஆதிகால சபைகள் இருந்தது. இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் யோவானுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இவர் எங்கிருந்து எழுதுறாருன்னா அது எபேசு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கிருந்து எழுதுறாரு. கிபி 90 எழுதுறாரு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு எழுதும் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உட்காந்து தான் இந்த நிருபங்கள் எல்லாமே எழுதுறாரு. அதே போல இவருக்கு கொஞ்சம் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. எங்கிருந்து அப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும் பத்மோஸ் தீவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, பக்கத்தில் தெரியுதுங்களா, பிக்சர்லேயே இருக்கும் பாருங்க. இப்போ எபேஸ்ல இருந்து இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுவும் இந்த புரோபகண்டா போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது டொமிஷியன் சீசர். அவர் தான் என்ன பண்றாருன்னா கிபி 95-96 என்ன பண்றாங்கன்னா அவர் நாடு கடத்தி பத்மோஸ் தீவுல போடுறாங்க. இப்போ அங்கிருந்தா அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம், இதெல்லாம் காரியங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி சபையை ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா அப்போஸ்தலர் எல்லாமே இறந்துட்டாருன்னு எப்படி இருக்கும், அந்த சபை எப்படி இருப்பாங்க ஜனங்கள்லாம், அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிறிஸ்துவின் அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், சத்தியத்தை முக்கியமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க இருந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க, எப்படி சகோதர அன்பை பலப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இவர் தான் கடைசி அப்போஸ்தலன் வேற. ஆதிகால சபை என்ன பண்ணணும், இவர் கொடுத்த வேலையை கரெக்டாக என்ன பண்ணணும்னா இவர் செய்யணும். அதனால ரொம்ப அவருக்கு வருத்தம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்படியாவது சபையை நல்லா வழிபடுத்தணும். பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட முக்கியமான இதே என்னன்னா சபையை ஸ்திரப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கிறார். இவருக்கு தேவன் கொடுத்த ஒரு வேலையை கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இப்போ இவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடகம் எடுத்துக்கிறாங்க, 90 எழுதுறாரு. இதுக்கப்புறம் கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி ஆல்மோஸ்ட் இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 ஒரு 90 வயசு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வந்து ஆயிடுச்சு. அதனாலதான் அவரை வந்து பொதுவாகவே பார்க்கும்போது அவரை கூடைகள்ல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் சத்தியத்தை பரிமாறதுக்கு இல்லை அவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜனங்கள்லாம், சபையில இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா அது கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாடு கடத்த போறதுக்கு முன்பாக எழுதப்பட்டதுதான் இந்த 3 யோவான்களும் 3 நிருபங்களும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காரியத்துக்குள்ள போகலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். இது கிபி 90 எழுதுறாரு. நாடு கடத்தப்படுறதுக்கு முன்பாக எழுதக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 3 யோவான் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் நிருபம் 1ஆவது வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காரியத்தை எழுதுகிறதா. பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது என்ன எழுதுறாருன்னா மூப்பனாகிய நான் அப்படி எழுதுறாரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7 சபை இருந்தது பார்த்தீங்களா, ஏசாமியன்ல எல்லா சபைகளுக்கும் மூப்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலனாகிய யோவான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா மூப்பனாகிய நான். பாருங்க, ஒரு மூப்பர் வந்து ஒரு லெட்டர் ஒரு சபைக்கு அனுப்புறாங்கன்னா அந்த லெட்டரை எப்படி படிப்பாங்க ஜனங்கள்லாம்? இதான் பயபக்திங்கிறத விட அவரோட வாயிலிருந்து ஏதோ ஒரு சத்திய வார்த்தை வராதா, ஒரு ஆறுதலான காரியங்கள் நம்மளுக்கு வராதா? ஏன்னா அங்க இருக்க சூழ்நிலைக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம கூடிகைகள்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா டோட்டலா டிஸ்ட்ராக்ஷன். ரோமர்கள் பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்கன்னா சத்தியத்தை பேசினாலே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்தாங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும்போது எப்படி அதை அவங்க அணுகிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்க இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அதை எழுதுறாரு. இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஒரு 2 மூப்பர்கள் வந்து சபையில் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த இன்னொருத்தர் நம்ம குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ காயு அப்படிங்கிறவருக்கு பர்சனலா என்ன பண்றாருன்னா இந்த லெட்டர் அனுப்புறாரு. சரி, இப்போ ஒரு கேள்வி, பர்சனலா ஒருத்தருக்கு பேர் போட்டு டு அட்ரஸ் அப்படின்னு அவர் போட்டு நம்ம பிரித்து படிக்கலாமா? லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் எழுதுறாரு இன்னாருக்கு இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி இந்த அந்த லெட்டர் நம்ம பிரித்து படிக்கலாமா? அடுத்தவங்க லெட்டர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா வேதமானவர்கள் நம்ம சத்தியம் தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். படிக்கிறதுக்காக என்ன பண்ணி, ஏன்னா என்னதான் எழுதியிருப்பாரு, இண்டிவிஜுவல் ஏதாவது பர்சனலா எழுதியிருப்பாரா?
எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, ஏதாவது எனக்கு கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உடம்பு முடியல, எனக்கு தேவையான காரியங்களை கொடுங்கன்னு கேட்பாரு. என்னது எழுதியிருப்பாரு? அட்வைஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் அட்வைஸ்ன்னு சொல்றதோட சத்திய வளர்ச்சிக்கு தேவையான அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னு எழுதியிருப்பார். அப்போ நம்ம மேலே எடுத்து என்ன பண்ணலாம், அதை நம்ம படிக்கலாம். அதனாலதான் ஒரு வசனம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2லிருந்து, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தான். அப்ப தெளிவா சொல்லிட்டார். நிருபம்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? அவங்க நினைக்கும் போதே எங்கள் நிருபங்கள் நீங்க தானே. அப்ப நம்ம தான் அவருடைய நிருபம். அப்ப நிருபம் எடுத்து படிக்க ஒரு கேள்வி வந்திருக்கான். என்னங்க இவ்வளவு நாள் நம்ம நிருபம் படிச்சிருக்கோம், ஏன் இந்த கடைசி காலத்துல தேவையான சத்தியத்தை கொடுக்காம நிருபத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளா நிருபமா என்ன ஆகணுமாமா, மாறணும். நம்மளை பத்தி வாழ்க்கையே என்ன படிக்கணுமாமா, எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்றாரு பாருங்க. அந்த 3ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசிக்கலாம். 3ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள். பாருங்க, அதான் சொல்றா பாருங்க, எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்களே அப்படிங்கிறத, வெளியரங்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பர்சனுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எழுதி கொடுத்திருந்தாலுமே இப்ப நம்மளுக்கு எழுதின மாதிரி என்ன பண்ணணும்னா, இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தனி நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மூப்பனாகிய நான். வசனம் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யோவான்ல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கின்ற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறேன். பாருங்க, அந்த காயுவுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே எப்படி எழுதுறாரு பாருங்க. நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். பர்சனலா நேசிக்கிறது கிடையாது, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறாரு. அப்போ இந்த காயு கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கணும், சபையை நல்லா சத்தியத்தின்படி என்ன பண்ணிருக்கணும்னா வழிநடத்திட்டு வந்திருக்கணும். அதனாலதான் நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறாரு. இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காயு அப்படிங்கிற ஒரு கதை போது, இந்த கிரேக்க பதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காயு. ஏன்னா புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும், கிரீக்கு. ஸோ காயுஸ், GAIUS, காயுஸ்ன்னு பார்க்குறோம். ஆனால் மேக்சிமம் அந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமர்கள் அதிகமாக என்ன பண்ணாலும் இந்த காயு அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம டேவிட், அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ்லாம் நான் பார்க்கணும் இல்லையா, அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதே பார்த்தா ரோமன் அவங்க இருந்த ஒரு சூழ்நிலையில காயூஸ் அப்படிங்கிற நேம் வந்து காமன் நேம், ஜென்ரல் நேம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஸோ அதான் பாருங்க, மேல் ரோமன் நேம் தான் காயூஸ். இதை கிரீக்ல கன்வெர்ட் பண்ணும்போது காயூஸ். இதுதான் நம்மளுக்கு ஆங்கில வேதாந்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்ல போன என்ன சொல்றாருன்னா, டு மை டியர் ஃப்ரெண்ட். எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க, சத்தியத்தின்படி நேசிக்கிற அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பார்க்கும்போது டு மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தமா இருக்கும், ஸ்நேகிதன், கிறிஸ்துவுக்குள்ளான ஸ்நேகிதன், சத்தியத்துல ஒரே சிந்தையில இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு ஸ்நேகிதர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் எழுதுறாரு. ஸோ இந்த காயுஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாரு சபையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தின்படி வாழ்றாரு, சத்தியத்தின்படி நடக்கிறாரு. இன்னொரு பாருங்க, அந்த பாயிண்ட்ல John wrote directly to him because letter to the church was rejected. முதல்ல அவர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த சபைக்கு, ஏதோ அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெட்டர் முன்னாடியே அவர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா அங்க இருக்க சபையில ஒருத்தர், இந்த காயு மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் வாங்கவும் இல்லை, பிரிச்சு படிக்கவும் இல்லை, அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா லெட்டரை கொடுத்து விட்டார். என்ன ரீசன் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடிய காரியங்கள்ல. முக்கியமா பாருங்க, ஜான் என்கரேஜஸ் காய்ஸ் டு கண்டினியூ இஸ் குட் ஒர்க். சபை எப்படி வேணா இருக்கட்டும், அந்த ஜனங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நீ எப்படி இருக்கிறன்னா சத்திய மார்க்கத்தை உண்மையை நடத்திருக்க, நீ சபையை நல்வழிப்படுத்து அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை வந்து யார் மூலியா கொடுத்து அனுப்பிச்சாரா இல்ல எப்படி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லெட்டரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அனுப்பிச்சிருக்கிறாரு. அங்க இருக்க சபையில ஒரு சகோதரர் என்ன பண்ணலன்னா அந்த லெட்டரை பிரிச்சு கூட படிக்காம அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. இப்ப பிரிச்சு படிச்ச காயு படிச்சிருக்காரு, அதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க இப்போ நிருபமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிருபத்தோட மேன்மை புரிஞ்சுச்சுங்களா? ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நிருபம் இப்ப நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம இங்க இடத்துல பாக்குறோம். ஸோ இப்போ இன்னொரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த காயு யாரு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 காயு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இதுல எந்த காயு யாருக்கு இவர் எந்த காயுக்கு லெட்டர் எழுதுறாரு, நிருபம் எழுதுறாரு அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும்னா
கண்டுபிடிக்க முடியல. சரி, அந்த கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கும்போது ஏதாவது நம்மளுக்கு இந்த காயோட பர்சனல் லைஃப் பற்றி பார்க்கும்போது ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன க்ளூ நம்மளுக்கு கிடைக்குது. இதில் 3ல் யாரோ சில பேர் சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 சகோதரர்கள் யாராக வேணும் இருக்கிறதுக்கு இல்லை, யாரோ ஒரு காயுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய மேக்ஸிமம் சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3ஆவது சொல்லப்பட்ட இந்த காயுஸ் ஆஃப் தெர்பே இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா காயுவா இருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட நம்ம வசனங்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு காயுவை பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் காயு ரோமர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார். பாருங்க, இப்ப போதும். நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதும்போது அந்த கடைசியா இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரோட பேரை நான் வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்றாங்க, இவங்க உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்றாங்க, அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு அப்படியே அவர் லெட்டர்ல என்ன பண்ணியிருப்பாரா எழுதியிருப்பார். அதுல ஒருத்தரை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா சொல்றாரு. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காயு. பாருங்க, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். இது ஒரு காயு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த காயு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரிந்தில இருந்த ஒரு காயு. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வசனம் வாசிக்காம இருக்கேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே என்று உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்நானம். பாருங்க, கொரிந்த சபைக்கு அவர் லெட்டர் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, இந்த 2 பேருக்கு மாத்திரம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த காய், இந்த கொரிந்திய, இவர் வந்து கொரிந்தியன் காயுன்னு சொல்லுவாங்க. இவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். முன்னாடி ரோமர் பாத்தீங்களா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லும் போது இந்த காயுவை என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு. இந்த காயு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின பர்சனல் இண்டிவிஜுவல் எழுதுறத பாத்தீங்களா, அந்த காயு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2வது ஒரு காயு பத்தி நம்ம படிக்கலாம். இந்த காயு வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண போனவர், உதவிக்காரர் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா 29ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்களையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கு சாலைக்கு பாய்ந்தோடினார். போதும். இப்ப என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசு சபையில போய் என்ன பண்றாருன்னா சத்தியத்தை சொல்றாரு. நிறைய சகோதரர்கள் வந்து சத்தியத்துக்கு கூப்பிட்டு வராரு. அந்த சூழ்நிலையில கூட சிந்தனவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காயுவும், அதுக்கப்புறம் பாருங்க மக்கதோனியராகிய காயுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யார் சொல்றாங்க, அரிஸ்தர், 2 பேர் போறாங்க. இதுல மக்கதோன முன்னாடி வந்து கொரிந்தியன் காயு, 2வது பார்க்கவர் வந்து மக்கதோனியராகிய காயு அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய ஒரு கலகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீனால் அப்படிங்கிற அந்த டயானா அப்படின்னு சொல்லுவாங்க, அர்ஸ்டமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடவுள் வழிபாடு வந்து அதிகமா இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் போய் என்ன பண்றாருன்னா, இந்த கடவுள்லாம் நீங்க வணங்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அப்போ எபேசுல சொல்றாரு. அதுக்கு கூட வழித்துணையா போனவர், அதாவது சொல்ல போனா ஒரு ஹெல்பிங் பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயு. இந்த காயுவோ ஒரு வேலை இருக்கலாமோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் கூட. ஏன்னா எபேஸ்னு வருது இல்லையா, எபேஸ்ல இருந்தா யார் இந்த நிருபத்தை எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது இந்த கொஞ்ச நாள்லயே வந்து என்ன பண்றாருன்னா இந்த மக்கதோனியரோட காய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சு கொண்டுறாங்க. ஏன்னா அந்த எபேஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டுறாங்க. இந்த காயுக்கு அப்புறம் அவர் எழுத முடியுமா, இவரோட உயிரோட இல்லையே, இல்லை. அப்போ சரி, 3வது ஒரு காயு பார்க்கலாமா. ஸோ அந்த 3வது காயு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெரோயா ஊரானாகிய சோபக்கரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்துக்கும் தெர்பையாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவருக்கு வழித்துணையா வந்தார்கள். பாருங்க, இதுல ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல பாருங்க, தெர்பையாகிய காயு தான். ஆனா எங்க வழித்துணையா போறாராமா, எது வரைக்கும் போறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆசியா நாடு வரைக்கும். இந்த ஆசியால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்த்தோம்னா ஏசியா மைனர், துருக்கி, இதெல்லாம் இந்த 7 சபை, இந்த எபேசு சபை. இப்போ வந்து ஒருவேளை வந்து இந்த காயுவா இருக்கலாமோ அப்படிங்கிற மேக்சிமம் வந்து என்ன பண்றாங்களோ எல்லாரும் இந்த காயை தான் சொல்றாங்க. இல்ல இவரும் இல்லையா, இல்ல வேற ஏதாவது காயுமா, நம்மளுக்கு தேவை காயு பர்சன் யாரும் நீங்க கண்டுபிடிக்க போறது இல்லை. என்ன ஒரு விஷயம்னா என்ன கருத்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல வந்தார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா பர்சனலா இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்காரு.
இப்போ மேக்ஸிமம் சரி அவங்களாம் சொல்றது இருக்கட்டும், சத்தியத்தை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நாம் படிக்கும்போது என்னன்னா மேக்ஸிமம் இந்த காயுவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அப்போஸ்தலனாகிய யோவான் மூப்பனாகிய நான் காயு பிரியமான சகோதரனாகிய காயுவுக்கு எழுதுகிறதாவது. இப்போதான் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காயுவை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது காயுக்கு தான் இவர் வந்து எழுதியிருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரி, இப்போ 2ஆம் வசனத்துக்குள்ள போகலாம். 3 யோவான் 2. இரண்டாவது வசனம், பிரியமானவனே. பாருங்க, அட்ரஸ் பண்ணும்போது எப்படி பண்றாரு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, ஒரு அட்ரஸ் பண்ணும்போது பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப பாருங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நம்மளுக்கு இந்த ஆத்மாவுக்கு வாழ்வுட்டுறது எதுங்க? சத்தியம் தான். அதாவது சொல்றாரு, நல்லாவே தெரியும், சங்கீதம் 103ஆம் சங்கீதம் நல்லாவே தெரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்து ஸ்தோத்திரி, எல்லாரும் நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன விஷயம்னா நம்ம ஆத்மா, இந்த ஆத்மானால புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வச்சுக்கலாம். சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கலனால என்ன பண்ண முடியாதுன்னா உயிர் வாழ முடியாது. அதனால சொல்றாரா, உன் ஆத்மா வாழ்கிறது போல, அதாவது சத்தியத்துல நீ வாழ்ற அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகொள்கிறேன். சத்தியத்துல நீ நல்லா வாழணுங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கண்டிப்பா இவர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த சபை, இது எந்த சபைன்னு நமக்கு தெரியல, எபேஸ்ல இருக்க சபையா இல்ல மற்ற சபையா, எந்த சபைன்னு நமக்கு தெரியல. ஆனா சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூப்பர் நிலைமையில் இருக்கக்கூடிய காயுக்கு தான் என்ன பண்றாருன்னா பர்சனலா எழுதுறாரு. எழுதும் போது ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு ஒரு மூப்பரா இருக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கறத அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவு எழுதியிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம்ல எல்லா கேரக்டருமே யார்கிட்ட இருக்குன்னா இந்த காயு கிட்ட இருக்கு. இதுல முக்கியமா இந்த இடத்துல பார்க்கும்போது 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போ 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் பாருங்க, சாட்டப்படாதவனும். முக்கியமான விஷயம், குற்றம் சாட்டப்படாதவனும். ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட என்னன்னா குற்றம் இல்லை. அதனாலதான் பாருங்க என்ன ஒரு பிரியமான சகோதரன் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தது, ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும். அடுத்த ரொம்ப இந்த லெட்டர் எழுதுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அந்த ரெட்ல போட்டிருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இருக்கிறதுனால பர்சனலா எழுதுறாரு. வசனம் வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த சபை அந்த இருந்த காலப்பட்ட பகுதியில தெளிவில்லை, யாருக்கிட்ட அதிகமான தெளிவில்லை. ஏன்னா பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நாஸ்டிசம் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சபைக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. தெளிந்த புத்தி உள்ளவா இருக்கணும். என்ன தெளிந்த புத்தி அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கார், தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கார், நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியில வாழ்ந்தாலும் கிறிஸ்துக்காக வாழணும், மரிக்கணும் அப்படிங்கறத தெளிந்த புத்தியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாரு. யோக்கியதை உள்ளவனும். யோக்கியதை உள்ளவன் என்ன? குவாலிஃபைட். இன்னும் சொல்ல போனா சத்தியத்துல நல்லபடி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்ப்பணமாய் இருக்க வேண்டும். இது எல்லா கேரக்டரும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா காய்பட்டு இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3 யோவான் 3:3 வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது. பாருங்க, பொதுவா இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். என்ன பண்றாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா சபையில இருக்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ரிப்போர்ட் மாதிரி ஒன்று சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் சிதறிக்கப்பட்டுருச்சு. சாப்பிட்றதுக்கு வழி இருக்குதா, அதுக்கப்புறம் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, சத்தியத்துல வழி நடக்கிறாங்க, நல்லா நடக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பா அவங்க இருக்க ஒரு சகோதரர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ரிப்போர்ட் கொண்டு வர்றதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிற சபையில காய் பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு சபையில வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களும் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய யோவான்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால சொல்றாருன்னா சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க, சாட்சி கொடுக்குறாங்களாம். என்று உன்னுடைய உண்மையை குறித்து சத்தியத்தில் நடக்கிறாரு, அப்புறம் உண்மையாகவும் இருக்கிறார். இதுதான் வந்து யாருக்கு தேவையான குணலட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபையின் மூப்பருக்கு தேவையான ஒரு குணலட்சணம். இந்த குணலட்சணம் அனைத்தையுமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காய்கிட்ட இருக்கு. தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சந்தோஷப்படுறாருன்னா எல்லாத்துக்கிட்டையும் என்ன ஆயிடுச்சுங்க, அதிகமா தவறான போதனைகள் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா நீ உங்க சபை, நீ இருக்கிற உன்னுடைய அப்புறம் உங்க சபையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா நல்ல சத்தியத்துல நடக்கிறீங்க, உண்மையாவும் இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்காக அப்படிங்கிறத கேள்விப்படும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்னா நல்லாவே தெரியும் சபையை வழிநடத்துனவங்களுக்கு இதை தவிர வேற என்ன சந்தோஷம் இருக்கும்.
அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு இந்த இடத்துல, இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், இது நம்மளுக்கு வார்த்தையினால சொல்ல முடியல. ஆனா அந்த காலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சகோதரர் முகமுகமா கூட பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த இதுல இருக்கு. அதனாலதான் லெட்டரை அவர் வந்து இண்டிவிஜுவலா அனுப்புறாரு. பாருங்க, சத்தியத்தில் நடக்கிறது அதான் ஒரு சந்தோஷமா இருக்கும். வசனம் வாசிக்கலாம். 4. 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பாருங்க, அடிக்கடி இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உபயோகப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய யோவான் எல்லாத்தையும் எப்படி பார்த்துருக்காருங்க, சொந்த பிள்ளைகள் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்துருக்காரு. அவருக்கு உண்மையான பிள்ளைகள் இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா சத்தியத்தில் இருக்க சகோதர சகோதரிகளை எப்படி அவர் பார்த்திருக்காருன்னா பிள்ளைகளாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பாவிச்சிருக்காரு. அதான் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதான் பாருங்க, கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இதுல எனக்கு இது போதுங்க. ஏன்னா இதுதான் வந்து தேவன் கிறிஸ்து மூலியமாக அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுத்த ஒரு பங்கு. சபையை நல்லிவழ்படுத்தணும். அதை சொல்ல போனா இவருக்கு அப்புறம் சபை எப்படி இருந்தா ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது கேட்டாலே அவருக்கு எப்படி இருந்திருக்கு மனசுக்கு. ஓகே, உண்மையாலுமே கிறிஸ்துக்காக வாழ்றவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா அவர் கேட்கிறாரு. இவர் மாத்திரம் இல்ல, ஏறக்குறைய எல்லா அப்போஸ்தலர்களுமே ஒரு சில சகோதரர்கள் அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் அவங்களை நம்பி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க காய்வு சொல்றாரு. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிலரை மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு அப்புறம் சத்தியத்தை வழிநடத்துறவங்களுக்கு ஒரு ஒரு வழி என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் தகப்பன்மார்கள் அநேகர் உங்களுக்கு இல்லை. அதாவது சத்தியத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு யாரும் உங்ககிட்ட இல்ல. வசனம் அடுத்தது, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். இப்ப சொல்லாமா பிள்ளைகள்னு, அதே மாதிரிதான் யோவான் அங்க சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்றாரு. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பிரியமான சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நாம பார்க்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் யார மகனேன்னு கூப்பிட்டுருக்காரு. நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோமே, ஒனேசிமோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீமோத்தேயும் தீத்து. என்ன ஒரு விஷயம்னா இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தா சபையை வழிநடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து அந்த இடத்துல இருந்தது. அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஒரு சில சகோதரர்கள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கும்போது சில்வான், அதுக்கப்புறம் மார்க், ஜான் மார்க். நம்ம பார்க்குறோம் மகனாகிய ஜான் மார்க் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன இவங்களே ஏன் இந்த அளவுக்கு இவங்களால கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன முக்கியமான விஷயம், நாங்களாம் போனதுக்கு அப்புறம் சபையை வழிநடத்துறதுக்கு ஒரு சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ஊழியத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு அடிப்படையில தான் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாருன்னா காயோவை மென்ஷன் பண்ணும்போது பிரியமான சகோதரனாக நான் நேசிக்கிறவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இவருடைய மைண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்திருக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட். பாருங்க அடுத்த 5ஆம் வசனத்துல 5ஆம் வசனம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பாருங்க பாயிண்ட், முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நல்ல பேர் மாத்திரம் வாங்கல, அடுத்து என்னன்னு சொல்றாரு பாருங்க, பிரியமானவனே நீ சகோதரருக்கும். முக்கியமான பாயிண்ட், யார் யாரெல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக உங்க சபைக்கு வர்றாங்களோ இல்ல எல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்க சகோதரருக்கு எப்படி இருக்கு அம்மா நீ சகோதரருக்கும். அதே போல வெறும் சகோதரருக்கு மாத்திரம் இல்லை, அடுத்தது என்ன பண்றாங்க அந்நியருக்கும். நீ என்ன பண்றன்னா சொல்லுவோம் தான தர்மங்கள்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்நியருக்கும். பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். சிம்பிளா சொல்ல போனா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு சகோதரன் நம்ம சபைக்கு வந்தா எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லா விதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்காரு. அதனாலதான் இவர் கேள்விப்பட்டிருக்காரு. அப்போஸ்தலனாகிய யோவான் உன்னுடைய எல்லா காரியங்களும் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றார். பிரியமானவன் நீ சகோதரருக்கும். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஊழிய நிமித்தமாக சபைக்கு வராங்களோ அவங்களுக்கு நீ நல்லா கவனிக்கிற. அதே போல அந்நியரும் நீ என்ன பண்றன்னா நல்ல அவங்ககிட்டையும் நீ உண்மையா நடக்கிற, அவங்களையும் நீ கவனிக்கிற. ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு வெளியூர்ல இருந்து வந்து நம்மளுடைய சபைக்கு ஒரு சகோதரர் வந்திருக்காருன்னா அந்த சகோதரர் எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணும். இது இப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இல்லை, இது ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் செஞ்சுட்டு வந்த ஒரு காரியம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ஆதிகால திருச்சபையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருந்தது. எந்த விதமான மாயமானம் இல்லை, பர்ஃபெக்ட். இப்போ வந்தாலே கிறிஸ்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களோட திங்கிங்லாம் இருந்தது.
அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்ல இருப்பாங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்க, பரிசுத்தவான்கள் யாரு இந்த இடத்துல? யாரு பரிசுத்தவான்கள்? கான்செக்ரேட்டட். முக்கியமா அதான் விஷயம். செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்துங்களா? செயின்ஸ் சொல்ல விட சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்தா நீ போய் என்ன பண்ணா உதவி செய்யுங்க அப்படிங்கிறது. என்ன குறை அவங்களுக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மாம்ச பிரகாரமான குறையில போய் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான எல்லா விதமான பராமரிப்பும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா செய்யுங்க அப்படிங்கிறார். அடுத்ததுங்க, அந்நியரை உபசரிக்க நாடு. இதுதான் மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அப்போஸ்தலருடைய வாயிலிருந்து வார்த்தை வரும்போதே பரிசுத்தவான்களை நீங்க கனப்படுத்துங்க. அதுபோல அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நீங்க நாடுங்கள் அப்படிங்கிறது. இந்த எல்லாமே அதாவது உங்களை பார்த்தாலே கிறிஸ்துவ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வளர்த்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எல்லா விதமான ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 கொரிந்தியர் 4:2 வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறது. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாகவும் சகோதரருக்கு முன்பாகவும் நாங்க எந்த அளவுக்கு சத்தியத்தின்படி உத்தமமா இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொரிந்து சபைகள். இதே போலதான் நமக்கு இது பார்க்கும்போது சகோதரை எந்த அளவுக்கு நம்ம உபசரிக்கிறோம், மற்றவங்களுக்கு தேவையான காரியம். இன்னும் சொல்ல போனா அந்நியர் அப்படிங்கும்போது சத்தியம் தெரியாத எல்லாருமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்நியர். அவங்களுக்கு என்ன நன்மை நம்ம செஞ்சிட முடியும்? சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்றது. அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஹெல்ப்னு சொல்லி கேட்டு வந்தா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம செய்யறது. இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம் தான். பாருங்க, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தது, அப்போஸ்தலர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குணலட்சணம் தான். இதே குணலட்சணம் யார்கிட்ட வேணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையில இருக்கக்கூடிய ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. பாருங்க, நாங்கள் என்ன பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, தேவனுக்கு முன்பாக தான் பாயிண்ட். தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று நாங்கள் என்ன பண்றோம்னா விளங்குகிறோம் அப்படிங்கிற சொல்றாரு. பேதுரு அதே தான் சொல்றாரு. பாருங்க, எனக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே அப்போஸ்தலருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறோம். இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நிருபத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஏன் பாருங்க, இப்ப நிருபத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கோம். அப்போஸ்தலருடைய மனநிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் அப்போஸ்தலன் யோவான் என்ன மனநிலைமையில இருந்து இந்த ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, சொல்றா நல்ல உக்கிரான நல்ல வேலை செய்யுங்க அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரராக நீங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறார். அடுத்தது 11ஆம் வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்கிறவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி. எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துல செய்யணும்னு என்னால முடியாதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அவ்வளவு உதாரணத்துக்கு வந்து யாரோ ஹெல்ப் கேட்டு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் இது வாங்கினது வாங்குறது நம்ம கிட்டே எதுவுமே இருக்காது. அதான் சொல்றாரு பாருங்க, உங்ககிட்ட தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வாங்க. ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணிடுவாங்க, எப்படியா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனா தங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூழ்நிலையில கூட இறங்கிடுவாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லா விதத்திலும் யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படணும் அப்படிங்கிறார். எதை செஞ்சாலுமே நம்ம சொல்ல எவ்வளோ பெரிய தான தர்ம காரியங்கள் பண்ணிக்கலாம், எத்தனையோ பேர் வேணா சத்தியத்தில் கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் யார் மாத்திரம் கனப்படுத்த வேண்டியவராக இருக்கணும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா சரி. அப்போ கண்டிப்பாக காயு எந்த ஒரு மனநிலையில தான் இருந்திருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயு கிட்ட இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை தான் வந்து அந்நியருக்கு உபசரிக்கணும். முக்கியமா யாரை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாச குடும்பத்தாருக்கு ஏதாவது தேவைன்னா உடனடியாக போய் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணணும். ஏதோ ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி சகோதரர் எனக்கு உடம்பு சரியில்லை போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன இமிடியேட்டா போய் என்ன பண்ணிடலாம்னா அது நான் என்கிட்ட அது இல்லை. மற்ற சகோதரர் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நான் வளர்றதுக்கும் தேவன் சுத்தமா இருக்கிற ஒரு காரியமாக கூட பார்க்கலாம். இப்போ பாருங்க அந்த வசனம் சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய. இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சமயத்திற்கு தக்கதாக வந்துருச்சு.
அப்போ எப்போ நம்மளுக்கு முடியுமோ அப்போ போய் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரல. மேக்ஸிமம் திங்கிங்கில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் முழு சிந்தையோட விசுவாச குடும்பத்தாரையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் கிருபையாக நீங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஸோ இதே ஒரு காரியத்தில் தான் காயுக்கு இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறதான். இப்போ 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பார்க்கலாம். 6ஆம் வசனம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். பாருங்க, அவர்கள் அப்படின்னு சொன்னா எவர்களா இருக்க வேணும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சபையாரும் சாட்சி கொடுத்திருப்பாங்க. இவர் அந்த சொன்ன ரிப்போர்ட் எப்படி போய் சபை ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்குன்னா ஏற்படுத்தி இருக்கணும். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, உன்னுடைய அன்பு, நீ நல்லா நடக்கிற, சத்தியத்துக்குள்ள நடக்கிற, எல்லாரையும் நல்லா பராமரிக்கிற, உன்னோட அன்பை குறித்து என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. வசனம் வாசிக்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். எதுக்கு முன்னாங்க? சபைக்கு. அப்போ இவர் கூடியிருக்க அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு சில சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்க வேணும். அதான் சொல்ல, சபைக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி விட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். இப்பதான் இதுல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு, வழி விட்டு அனுப்பினால் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா இவர் ரிப்போர்ட் போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர்கள் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீ நல்லா வந்து என்ன பண்ணிருக்கணும்னா பார்த்து கண்டிப்பா யாராவது வருவாங்களாம் பின்னாடி இவருக்கு இந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு. அதான் சொல்ல இருப்பாங்க, தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி விட்டு அனுப்பினார். அப்போ என்ன சொல்றாரு பின்னாடி ஃபியூச்சர் இதுல சொல்றாரு, வழி விட்டு அனுப்பினால் நல்ல நலமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா இந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவார். கரெக்டா இல்லைங்களா? ஒருத்தரோ இல்லை யாரோ சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. அப்போ இப்போ நீ அன்பாகவும் இருக்கிற, சகோதரையும் நல்ல வழி நடத்துற, சபைக்கு முன்பாக நீ எப்படி இருக்கன்னா நல்ல ஒரு குணலட்சத்தை நீ இருக்கிற அப்படிங்கிறத சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இந்த ஒரு லெட்டரை வந்து ஒருத்தரோ இல்லை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரோ உங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்களையும் நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் அதை சொல்றோம் இல்லைங்களா. இப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம், ஒரு சகோதரர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சத்திய தூது சொல்றதுக்காக ஏதோ ஒரு ஊருக்கு போறான்னு வச்சுங்க, சபையில் நம்ம சகோதரருக்கு சபைக்கு போறான்னு வச்சுங்க, இமீடியட்டாக என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பாருங்க, நம்ம சபையிலேருந்து சகோதரர் வருவார், சகோதரர் தேவையானா சொந்த காரியங்களுக்கெல்லாம் கிடையாது, சத்தியத்தை சொல்றதுக்காக வராரு. அவரை எந்த அளவுக்கு அன்புக்குள்ள கிறிஸ்துவ அந்த சகோதர அன்புக்குள்ள பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பராமரிச்சு நல்லா அனுப்புங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். யாரும் ஏன்னா இந்த ஒரு ஐக்கியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலர்கிட்ட இருந்தது. இப்போ நம்ம அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை சொல்ல இருப்பாங்க. இதனாலதான் தீத்துக்கு சொல்லும் போது கூட சொல்றா இருப்பாங்க அப்போஸ்தலனை இப்போ. அப்போ பாருங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலனுடைய மைண்ட்லயுமே இவங்க கூட ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது முதல் லெட்டரே அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்க. என்னென்ன அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களெல்லாம் நீ நல்லா பத்திரமா கிறிஸ்துக்குள்ளாக அவங்க நல்ல அன்போட நீ வந்து என்ன பண்ணணும்னா ஐக்கியப்பட்டு நீ அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வசனம் வாசி. தீத்து 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. அப்ப பாருங்க, எல்லா அப்போஸ்தலருமே பாருங்க, இவங்க கூட ஊழியம் செஞ்சுட்டு கூட சகோதரர்களை எப்படி அவங்க பராமரிக்கணும் அப்படிங்கறத மற்றவங்களுக்கும் சொல்றாங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சகோதரர்களை பராமரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்பேற்பட்ட ஒரு குணலட்சணத்தை உடையவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தொடர்ந்து 7வது வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, அதை சொல்ல போனா இவங்களுடைய தேவைகளுக்காக யார்கிட்ட போய் எதுவுமே வாங்கலீங்களாமா புறஜாதியா. இன்னும் சொல்ல போனா ஏன் இவங்க அந்த ஒரு காலப்பகுதியில இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் கை நாள் வேலை செய்யறதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அரெஸ்ட் எல்லாமே அந்த ரோம பேரரசுடைய விசில். ஏன்னா இவங்களுடைய முழு வேலையை என்னவா இருந்திருக்கும், ஊழியம் தான். கிறிஸ்து எப்படியா பிரசங்கிக்கப்படணும் அப்படிங்கிறத இவங்களோட முழு சிந்தையாவே இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோமன் எம்பையர் பீரியட்ல இவங்க போய் வேலை செய்யறதுக்கோ, அதுக்கப்புறம் இதை அவங்க வருமானங்களை வச்சு போய் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ அந்த சூழ்நிலை எதுவுமே இருந்திருக்காரு. அதெல்லாம் பர்டிகுலரா சொல்றாரு, புறஜாதியாரத்துல அவங்க என்ன பண்ணலீங்க, ஒண்ணுமே அவங்க வாங்காம வந்திருக்கிறாங்க. நீ அவங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்கள நல்லா பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே எல்லாம் போறாங்க, நீ அவங்களை நல்லா பராமரிச்சு நல்லா படியா நீ பார்த்து அனுப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணா அங்கிருந்து கிளம்பி வந்த போதே சொல்றாரு, லெட்டரோட அனுப்புறாரு, இந்த மாதிரி வராங்க இவங்க நல்லா நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா சொல்றாங்க. இப்படியா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்,
ஒரு சகோதரர் ஒரு ஊர்லேருந்து நம்ம சொல்கிறாங்க, இந்த மாதிரி சகோதரர் வராரு, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு ஒரே அவங்க நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக சகோதரர் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் என்ன நோக்கத்துக்காக வராங்க எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்டின் அன்போடு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல யோவான் வந்து பார்த்தீங்கன்னா காயுவுக்கு சொல்கிறார். இந்த ஒரு குணம் வச்சது நீங்கள் வளர்த்தீங்க. காயு கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குது. இப்போ படிச்சுட்டு இருக்க நம்மக்கிட்ட இதை எப்படி அவர் புரிஞ்சு சொல்கிறாருன்னா இது நீங்கள் வளர்த்திக்கிங்க அப்படிங்கிறது கூட அவர் சொல்கிறார். ஸோ இதனால தான் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்க. ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான ஹைலைட் இருக்குது. இந்த வசனம் வாசிக்கும் முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த ஏன் இந்த ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குரிய எல்லா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அநேக சபைகளை ஸ்தாபித்த ஒரு சகோதரன், அப்படி ஒரு அப்போஸ்தலன். இவருடைய பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா நான் என்னுடைய ஒரு பர்சனல் லைஃபுக்காக என்னுடைய பர்சனல் பிரெட்டுக்காக என்னுடைய சாப்பாட்டுக்காக எந்த ஒரு ஜனத்துக்கிட்டையும் நான் என்ன பண்ணலைன்னா நான் காசு வாங்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு. அப்படி நான் வாங்கியிருந்தா நான் செத்து போகிறதே வந்து நலமாக இருக்கும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பக்தி வைராக்கியம் தேவன், ஏன்னா இந்த விஷயத்தினால என்னை யாரும் வந்து கிறிஸ்துவ குணத்தை வந்து தவறாக இருக்கான்னு என்ன பண்ண முடியாது. அது வழி காமிக்கும் அந்த அளவுக்கு நான் என்னை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட ரொம்ப தெளிவாக அவர் இருக்கிறார். பாருங்க 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இது என்ன ஒரு பாயிண்ட்னா இது இருக்கு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மேல இந்த அதிகாரத்தோட மேல வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசிரியர்கள் பத்தி அவர் பேசிட்டு வந்திருப்பார். ஏன்னா அவங்க வந்து ஆசிரியர் கூடாரத்தில் அவங்க எந்த வேலைக்கு போவாங்களாம். அவங்க வேலையை என்னன்னா என்ன வேலை தான் ஆசிரியர் கூடாரத்தில் வேலை செய்யணும். ஸோ அதில் வரக்கூடிய அந்த பிரெட்டு அதுக்கு இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு அவங்களும் வாங்குறாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் சுவிசேஷத்தை பிரசங்கருக்கு நானும் கூட வாங்கலாம். பட் அப்போ சொல்ற 15ஆம் வசனம் வாசிங்க. ஆனால் அப்படி நான் வாங்கலை. 15ஆவது வசனம். அப்படி இருந்தும் நான் இவைகள் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. பாருங்க, இவைகள் ஒன்றையும் நான் என்ன பண்ணேன்னா அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுவதும் இல்லை. இப்படி எனக்கு யாராவது தரணும்னு சொல்லி நான் நினைச்சு எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படி நான் எழுதவும் இல்லை அப்படிங்கிற என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமாக்குறது பார்க்கலும் அபத்தமாக்குறத பார்க்கலும் சாகிறது எனக்கு நலவாய். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி ஒரு வேளை நான் வாங்கி என்னுடைய குணலட்சணத்தை யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுதுங்கிறதுக்காக சொல்றாரு. நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டேன், கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன். இந்த ஒரு இதுதான் உண்மையான ஒரு ஊழியத்துக்குரிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுலேயே நீங்கள் அந்த 15ஆம் வசனம் திருவிழியில் மட்டும் வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். வசனம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம் புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் நான் பயன்படுத்திக் கொள்ள நான் பாருங்க, நான் வந்து ஊழியம் முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேனே, நான் போய் என்ன பண்ணுவேன் எல்லாத்திட்டையும் போய் எனக்கு தேவையான பர்சனல் லைஃபுக்காக நான் என்னால் வாங்குறதுக்கும் அதுக்கு இது இருக்கு, பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த மாதிரி நான் எதுவும் கொள்ளவில்லை. நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் எழுதவும் இல்லை. அவ்வாறு பெற்றுக்கொள்வதை விட நான் சாவதே நல்லது. போதும். அப்படி நான் வாங்குறத விட என்ன சொல்றாருங்க, சாகிறதே நல்லதுங்கிறது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவரோட அதான் சொல்லுங்க, ஒரு சின்ன விஷயத்திலேயாவது ஒரு கார சொல்லிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்களா. எந்த கேரக்டர்லையுமே அப்போஸ்தலர்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா குறை சொல்லிடவே முடியாது. ஏன்னா இவங்களாம் யாருன்னா அப்போஸ்தலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சீசர்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் அதை சொல்ல இல்லைங்களா, அவங்களுடைய சீசர்னா எப்படி இருந்திருப்பான் அவங்களுடைய அந்த பக்தி வரைக்கத்துல. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நம்ம பர்சனல் இதுக்கு வந்து என்ன பண்ணிடுறோம்னா கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்தோம். ஆனால் அவங்களாம் வந்து அவங்களுடைய உத்தமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டாக இருந்திருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தெசலோனிக்கேயர் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன சொல்றா பாருங்க, நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் சத்தியத்தை உங்களுக்கு போதிச்சோம், எப்படி எப்படியெல்லாம் நான் சத்தியம் சொல்றதுக்கு வந்தோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடி அதான் பாயிண்ட். நம்ம ஒரு சகோதரனுக்கு பாரமா இருந்தா வச்சுங்களேன், அதை தவிர வேற முக்கியமான ஒரு கெட்ட பேர் வேற எதுவுமே கிடையாது. யாருக்குமே நம்ம பாரமா இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு பாருங்க. இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பாருங்க, இரவும் பகலும் நாங்க என்ன பண்றோம், வேலை செஞ்சுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்றோம்னா பிரசங்கிக்கிறோம். பாருங்க, உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பேற்பட்டனா அவரோட சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தார், வெல் ஸ்காலர், அது இன்னும் சொல்ல போனா ஒரு சோல்ஜர்,
அதான் எல்லா விதமான என்ன சொல்றோம்னா ஃப்ரீடமா அவர் என்ன பண்ணியிருப்பான்னு அனுபவிச்சிருப்பாரு. பாருங்க, இவர் இந்த அப்படிங்க அப்போசிட் சைடில் வாங்க, இந்த சைடு பவுலா மாறினதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யறாரு பாருங்க. ஒரு ஸ்காலர், ஏங்க நான் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேங்க, என்னை போய் நீங்க வந்து இந்த வேலையை செய்ய சொல்றீங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவர் எல்லா ஸ்காலருக்கும் எல்லாம் பயங்கரமான ஸ்காலர், கமாலியோட பாதத்துல படிச்சுட்டு வந்தவர். கிறிஸ்துவனுடைய டைரக்ட் சீசன் என்ன வேலை செய்யறாரு? நான் கம்பெனியில் மேனேஜராக இருந்துருங்க, என்னை போய் இது நீங்கள் கூட்ட சொன்னீங்கன்னா எப்படி நான் கூட்டுவேன் அப்படின்னு சத்தியத்தில் இருக்க சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அவர் பாருங்க பயங்கரமான ஸ்காலர். அவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னா, அதான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக அதான் சொல்ல போனா எனக்கு நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல, நானே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வேலையை செஞ்சு நானே சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா அப்படிதான். அதுதான் உண்மையான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் கிறிஸ்து வந்து என்னை எழுப்பியிருக்கிறார், என்னை கூப்பிட்டுருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போஸ்தலர் எல்லாமே. பர்சனல் அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கூட அவங்களோட பர்சனலுக்காக அவங்க யார்கிட்டையுமே எந்த விதத்துலையும் கையெழுந்தது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பணியாக தான் வந்து இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக அங்கே முதலாம் சபையில் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம தான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த வேலை இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண வேலை இருந்தாலுமே, ஏன்னா நம்ம என்ன பண்ண பொய் சொல்லக்கூடாது, இது சத்திய வசனத்திலே நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் கிறிஸ்துவுக்கு நம்ம சுவிசேஷத்துக்காக நம்ம போய் வேலை செய்யணுமா, அதுதான் தேவன் பிரியப்படுறார். இதில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு நிலைமையில தான் எல்லா ஆதிகால அப்போஸ்தலர் எல்லாருமே இந்த நிலைமையில தான் இருந்தாங்க. பாருங்க 3 யோவான் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம், ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளா இருக்கும். நம்ம கடனாளிகளா இருக்கோம், கடன்பட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா சத்தியம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சது? ஏதாவது கொடுத்து வாங்கினோமா? எதுவுமே இலவசமாய் நம்மளுக்கு வந்து சத்தியமும் வந்து. அப்போ கண்டிப்பா ஒரு சகோதரர் நம்மகிட்ட சத்தியம் சொல்லியிருப்பார், தேவனோட இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அநேக பேர் சத்தியத்தை நம்ம கொண்டு வர சேர்த்துறதுக்கு உதவிகரமா இருந்திருப்பாங்க. இந்த சகோதரர் எல்லாத்தையும் நீங்க வந்து அன்பு செலுத்துறதுலும் சரி, அவங்களுக்கு தேவையான பராமரிப்பிலும் சரி எப்படி இருக்கணுமாமா? நல்ல பாருங்க, அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா செய்யறதுக்கு? கடனாளிகளா இருக்கணும். அப்ப இந்த கடன் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது. இந்த கடன் இருக்குதா இல்லையோ, இந்த கடன் என்ன பண்ணணும்? செலுத்தி 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 நம்ம யார்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இந்த ஒரு காரியத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு கேரக்டர் காயோட பாருங்க, நீங்க மேல பார்த்த எல்லா கேரக்டருமே அவர் இருக்கிறதுனால தான் மேலும் அதை வளர்ச்சி அடைகிறதுக்காக யோவான் என்ன பண்றாருன்னா அந்த காயுக்கு வந்து எழுதுறாரு. ஏன்னா ஒரு சபையின் மூப்பன் சரியா இருந்தாருன்னா சபையில் இருக்க ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா வந்து அவர் நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலன் யோவான் என்ன பண்றாருன்னா இந்த காயுவுக்கு எழுதுறாரு. இப்போ இவரை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சகோதரன் இருக்கிறார். இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபையின் மூப்பர் தான். இந்த 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 சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாத்தீங்களா, இவங்களும் ஒரு மூப்பர் தான். ஆக்சுவலா இந்த பிரச்சனையே யாருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பருக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பர்கள் சரியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சபையில இருக்க ஜனங்கள் வந்து நல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துவாங்க. ஏன்னா கண்காணியான பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஜனங்களும் ஃபாலோ பண்ணி போவாங்க. இதுக்கு ஆதிகால அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள்லாம் இப்படி இருக்கணும், உதவிக்காரர்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்துவனோட போதனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் எழுதுறாங்க. அப்போ இந்த காயு வந்து இவரும் ஒரு மூப்பர். அதே போல அடுத்த 9ஆம் வசனத்துல வருவார், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பர். 2 கான்ட்ரடிக்டரி. இவர் வந்து நல்ல கேரக்டர், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். பாருங்க, இந்த உடன் வேலையாட்களை நம்ம என்ன பண்ணுவோமா பாருங்க, இந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கப்புறம் அப்போல்லோ கொரிந்து சபையில தேவனோட ஊழியங்களை ஸ்திரப்படுத்தி செஞ்சுட்டு வராங்க. இப்போ அதான் சொல்றாரு பாருங்க, நாங்கள் தேவனுக்கு எப்படி இருக்கணுமா உடன் வேலையாட்கள். நான் மாத்த அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை கொரிந்து சபை நமக்கு நல்லாவே தெரியும். சிலரை பவுலை சேர்ந்தவர் என்றும் அப்போலோவை சேர்ந்தவர் என்றும் கேபாவை சேர்ந்தவர் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவரும் பயங்கர ஒரு பிரிவினை இருந்தது. யார் எப்படியா இருந்தாலும் நாங்களாம் யாருடைய வேலையாட்கள், உடன் வேலையாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையா இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்க ஜனங்களை என்ன பண்ணுமாமா, நம்ம அன்பு செலுத்துறதுக்கும் அவங்களை பராமரிக்கிறதுக்கும் எந்த ஒரு சகோதரன் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணுமா, அவங்க அன்பு செலுத்துறதுக்கு நம்ம கடனாளிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இங்க சொல்றோம். 1 தெசலோனிக்கேயர் 3:2 வசனம் 2ஆவது வசனம் 3 வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும்
அசைக்கப்படாதபடிக்கு ம். உங்களை திடப்படுத்தவும் ம். உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் ம். நம்முடைய சகோதரனும் ம். தேவ ஊழியக்காரனும் ம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் ம். எங்கள் உடன் பாருங்க, வேலையாளர் என்ன ஒரு அருமையா சொல்றாங்க. ஒவ்வொரு சகோதரையும் அங்க மென்ஷன் பண்ணி சொல்லும் போது என்ன ஒரு ஸ்டாண்டர்ட்ல சொல்றாங்க. எங்களுடைய உடன் வேலையாள் அப்படிங்கிறது எங்களோட நம்மளுடைய சகோதரன், தேவனுக்கு பிரியமான சகோதரன், தேவனுடைய காரியம் நடக்கக்கூடிய சகோதரன். இவர்களுக்கு நீங்க தேவையான விஷயங்களை செய்யுங்க. பாருங்க, பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை நாங்க என்ன பண்றோம், உங்களுக்காக நான் அனுப்புறோம் அப்படிங்கிற. ஆக்சுவலா அந்த எதுக்காக அனுப்புறாருங்கிற பேக்ரவுண்டெல்லாம் வேற, அது நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடும். என்ன ஒரு பாயிண்ட்னா, இப்போ பாருங்க, இந்த சகோதரர் வந்தாதான் நாங்கள் பராமரிப்போம், அவர் வந்தாங்கன்னா அப்படி பண்ணுவோம், இப்படி இப்போ அப்படி இல்லை. எந்த சகோதரன் வந்தாலுமே நம்ம எப்படி என்ன செய்யறது, அன்பு செலுத்துறதுக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம். அதே போல இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்ச ஒரு விஷயம். பவுல் வந்தாதான் இந்த ஒரு கணம், இந்த ஒரு அன்பு. பேதுரு யோவான் வந்தாதான் இந்த ஒரு கணம். அப்படி இல்லை. பாருங்க, இந்த இடத்துல தீமோத்தேயு வந்து ஒரு இளைய சகோதரன். இப்போ இந்த சகோதரன் உங்ககிட்ட வராரு, அவங்களையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லபடி நீங்க பார்த்து அனுப்புங்க, பராமரிச்சு அனுப்புங்க. எந்த சகோதரம், அது கிறிஸ்துவ நிமித்தமாக எந்த சகோதரம் வந்தாலுமே பார்சாலிட்டே வேண்டாங்கிறார் இந்த இடத்துல. அதான் பாயிண்ட். எந்த ஒரு சகோதரம் வந்தாலும் கிறிஸ்துவ நிமித்தமாக அவரை பராமரித்து நீங்கள் அனுப்புகிறோம். நான் வந்து என்ன ஒரு வேலையை அங்கே செய்யணும். பாருங்க, உதாரணத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா இருக்குமே, இன்னும் பயங்கரமாக நல்லா சூப்பரான கவுன்சிலிங்காக சொல்கிறார். யார் வந்தாலுமே யாரை பற்றி தான் பேசுகிறாங்க, கிறிஸ்துவ பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பேசுறதுல வந்து எந்த விதமான இது கிடையாது. அன்புலையும் சத்தியத்தில் போதிக்கலும் எந்த அளவுக்கு நம்மளோட கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும். இது ஆதி அப்போஸ்தலர் பார்க்கவே கிடையாது. அப்போஸ்தலரும் சரி, அவங்க வாழ்ந்த சபை யாருமே பார்க்கல. இப்போதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அவர் வந்தா நல்லா இருக்கும், இவரு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்றோம்னா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எந்த சகோதரனையும் நம்ம என்ன பண்ண அவமாய் எண்ணக்கூடாது அப்படிங்கிறத கூட இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ 9ஆம் வசனம் இப்போ நம்ம பார்த்த இன்னொரு இதே சபையின் ஒரு மூப்பர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோத்திரேப்பு. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற, அதான் முக்கியமான விஷயம். முதன்மையா இருக்கிறல்ல, முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி ஒரு தடவை லெட்டர் என்ன ஆயிருக்குன்னா பாஸ் ஆயிருக்குது. அதுல யாருக்கிட்ட போயிருக்குன்னா இந்த லெட்டரு தியோத்திரேப்புகிட்ட போயிருக்கு. நீங்க அந்த வசனம் பேக்ரவுண்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இவரு யாரை ஏற்றுக்கொள்ளலைங்களாமா, அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளல, தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இந்த மாதிரி ஒரு சகோதரன் மூப்பரா இருந்தா அந்த சபை எப்படி இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுக்குங்க பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி கேட்டது யார்கிட்ட இருந்துச்சுன்னா தெய்வத்தில் போயிட்டு இருக்கு. சொல்ல பாருங்க, அது நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணதான் முதன்மையா இருக்க விரும்புகிற. காயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பர் அந்த சபையில. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தியோத்திரேப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பர். சரிங்களா? இப்போ காயுவுக்கு தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா சபைக்கு தான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். நீங்க இந்த லெட்டரோட பேக்ரவுண்ட் பின்னணியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த படிக்கும்போது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக வந்து ஒருத்தர் அவர் அனுப்பணும்னு அனுப்பலைங்க, சபைக்கு அனுப்பணும் தான் அவருடைய நோக்கமே. ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. ஆனால் இந்த தியோத்திரேப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, சபையில் இருக்க ஜனங்களையும் நல்வழிப்படுத்துறதுல அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணலீங்க, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை எங்களை அவன் என்ன பண்ணலீங்க, ஏற்றுக்கொள்ள. நாங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தையும் அவங்க என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் இப்போ யாருக்கு அனுப்புறாருன்னா பிரசங்களா. ஆனால் அப்போஸ்தலர் யோவானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாயினும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும். கடைசி காலத்தில், அதாவது அவங்களுடைய காலப்பகுதியில் வாழ்ந்துருக்கும் போது ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை. இதில் வந்து எப்படியாவது சத்தியத்தில் நல்லா வழியில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் எழுதுறாரு. ஆனால் தியோத்திரேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அதை வந்து சொல்லவே இல்லை, அவர் அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதனால தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் தடவை போயிட்டு திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் ஒரு லெட்டரு, திரும்பி வந்துச்சா இல்லை சபைக்கு அந்த சரியான மெசேஜ் கன்வே ஆச்சுன்னு இவருக்கு தெரியல அப்போஸ்தலர் யோவான். அதனால தான் அடுத்தது யாருக்கு அனுப்புறாருன்னா பர்சனலாக இந்த காயுவுக்கு அனுப்புறாரு. இப்போ புரிஞ்சுங்களா இந்த லெட்டரோட பின்னணி? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சபைக்கு அனுப்புறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் என்ன பண்ணலைன்னா, பிரித்து கூட படிக்கலன்னு சொல்றதோட அது பொருட்டாவே என்ன அப்போஸ்தலர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன சொல்லுவாங்க, என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன விஷயத்தை நம்ம சொல்லுவாங்கிறது ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த சபைக்கு அவருடைய போதனைகளே சொல்லினா எப்படி இருக்கும்? இந்த தியோத்திரேப்பு அதான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் திரும்ப யோவான் என்ன பண்றாருன்னா பர்சனலா எழுதுறாரு. யாருக்குன்னா இந்த காயுவுக்கு எழுதுறாரு. உங்க சபையில இந்த பிரச்சனை இருக்குது, நான் சொல்ல வந்து நினைச்சதை இந்த சகோதரன் வந்து தடை பண்ணிட்டாரு,
அதனால நான் உனக்கு அனுப்புறேன், நீ நான் எப்படி இருக்கிறேங்கிறது தான் இப்போ நம்ம எப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த மேலே வசனங்கள்லாம் வாசிச்சோம். உத்தமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியரை உபசரிக்கிறார், சகோதரர்களை வந்து பராமரிக்கிறார். எல்லா விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளான குணலட்சணத்தை இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த காயை வச்சிருக்கிறார். இப்போ இந்த 9ஆம் வருஷத்தை பார்க்கக்கூடிய அந்த ஏத்திரப்போ என்ன பண்றாராமா, சபையில வந்து நான் சொல்றதுதான் என்ன பண்ணணும், நடக்கணும், செய்யணும் அப்படிங்கறத என்ன பண்ணாரு, முன்னிலைப்படுத்துறாரு. அதனாலதான் அவர்களின் முதன்மையா இருக்க விரும்புகிறேன். நம்மளை முதன்மையா இருக்க கூப்பிட்டாரா இல்ல கடைசியா அவர் தாழ்ந்து போயிருக்கிறது நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. பாருங்க பாருங்க, ஒரு மூப்பருக்கு இந்த ஒரு குணலட்சணம் இருந்தா இப்படி இருந்திருக்கும். அதான் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேத்திரப்பு கிட்ட இருந்திருக்கு. பாருங்க, தேத்திரப்போடைய விஷயம் என்னென்ன பாயிண்ட்ல அவர் உறுதியா நின்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய தவறான விஷயத்துல உறுதியா நின்றுருக்காருன்னா, he loved to be first on. இதுதான் கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த போதனை. he loved to be last, not first. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா முதன்மையா இருக்குன்னு விரும்பி இருக்காரு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட், அப்போஸ்தலர்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த ஒரு லெட்டர் இவர் என்ன பண்றது இல்லைனாமா எப்பயுமே அப்போஸ் பண்றதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு சபைக்கு அடுத்த ஒரு காரியங்கள் நல்லா வளர்ச்சி அடையணும்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சபையின் வளர்ச்சிக்கே ஒரு நான் சொல்லி இது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதான் நான் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்திருக்குன்னா இந்த தேர்தல் போயிட்டு இருக்கு. அதே போல he unjustly accused John and his Christian co-workers. அப்போஸ் நான் யோவானை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்து ஃபாலோ பண்ணனுடைய சக ஊழியக்காரர்கள் என்ன பண்ணீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவர். முக்கியமான பாயிண்ட் வந்து இவாஸ் ஹிப்போக்ரைட் சொல்றோம் இல்லைங்களா, பேருக்கு மாத்திரம் நான் எப்படி இருக்கிறேன், மாயக்காரன் சொல்றோம் இல்லைங்களா, என்னுடைய பேர் விளங்குங்கிறதுக்காக நான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து யார்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தேர்த்துறப்பட்டு கிடையாது. இப்படி இருந்தால் ஒரு சபையில் ஒரு மூப்பர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சபை. அதனாலதான் நல்ல ஒரு சகோதரர் யாருன்னா இந்த காயு. இந்த காயுக்கு எழுதி இந்த சபை இருக்க ஜனங்களுக்கு நீ இதை சொல்லு அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. சரிங்களா. ஸோ பாருங்க, இப்போ ஒருவேளை அப்போஸ்தலருடைய போதனைகளையும் அவருடைய காரியங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா யாரை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளணும் என்னதுங்க, அவர்களுடைய நிருபம், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் எதுவுமே நம்ம ஏற்றுக்கலைன்னா யாரை ஏற்றுக்கலன்னு அர்த்தம், கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள தேவனையும் ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, ஆண்டவரா இயேசு தெளிவா சொல்றாரு. ஏன்னா நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சொல்றோம் இல்லைங்களா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார்கிட்ட கத்துட்டு வந்திருக்கிறீங்க, எங்கிட்ட நீங்க கத்துருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த டீச்சிங் கூட எப்படிதான் இருந்திருக்கும்னா, நான் என்ன இருந்தா என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி தான் உங்களோட டீச்சிங் இருந்திருக்கும், அப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அழைக்கிறவரை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, அந்த ஆர்டர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர், கிறிஸ்து, தேவன். அப்போ அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளலைன்னா யாரை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம், கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலைன்னா யாரை ஏற்றுக்கொள்ளல, தேவனை ஏற்றுக்கொள்ள. அப்ப இந்த தேர்திருவு எந்த ஒரு நிலைமைன்னு பாருங்க, சத்தியத்தில் இருக்கிறான்னு பேரு, ஆனா யாரை ஏற்றுக்கொள்ளலைங்க. அப்போஸ்தலர் டைரக்ட் வந்து பாத்தீங்கன்னா யோவானே எழுதி அனுப்புறாரு. அந்த ஒரு லெட்டரை வாங்கி படிக்கிறதுக்கோ இல்ல அதன்படி செய்யறதுக்கோ அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் என்ன ஒரு சகோதரன். இந்த மாதிரி ஒரு மோசமான சகோதரன் தான் இந்த ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அவர் தான் இந்த தேர்திரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து சபையில நல்ல ஒரு கிறிஸ்துவ மாறுவதற்குண்டான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் சொல்றாரு. பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 34, 35. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை சீசர்களுக்குள்ள. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது தங்களில் யார் பெரியவன், 12 சீசர்களுக்குமே இதே தான். இது எங்க வரைக்கும் தொடர்ந்துச்சுங்க, கடைசி ராபோஜனது வரைக்கும் என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், தங்களில் யார் பெரியவன். இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இதே தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ சபையில நமக்கு இருந்ததுன்னா முதல் பாயிண்ட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, தங்களில் யார் பெரியவன் என்ன பண்ணிருக்கூடாது சொல்லணும். நான் மூப்பன், நான் உதவிக்காரன், நான் அந்த இது இந்த இது அப்படின்னு சொன்னா உடனே என்ன ஆயிருதுங்க, அது நாளுக்கு நாள் ப்ரைடா மாறிடுது. அதனாலதான் ரொம்ப தெளிவா ஜாக்கிரதையா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாம் தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு இன்சிடென்டா நடந்த விஷயங்கள். பாருங்க, தங்களில் யார் பெரியவன் என்று பாருங்க, வழியிலே தர்க்கம் பண்ணினா இருக்கலாம், நீ போறியா நான் போறியான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு மீட்டிங் நமக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், 2 விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முதலால நான் போய் நின்று அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்.
இன்னொரு கேரக்டர்னா எல்லாரும் என்னை பார்க்கணும், நான் வந்திருக்கிறேங்கிறத எல்லாரும் பார்க்கணும். வந்தால் கண்டிப்பாக அவருக்கு என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக முதன்மையாக வந்தால் அது எப்படி இருக்கும்? தான் ரெண்டு கான்ட்ராக்டரி பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை தான் யாருக்கு இருந்திருக்குன்னா இந்த சீசர்கள் இருந்து. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு 35ஆம் வசனம். மார்க்கு 9:37 வசனம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து வாங்கப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க மனசுல என்ன இருந்ததுங்கிறத என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அழைத்து பக்கத்துல உட்கார வச்சு எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கரையவனானும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமா இருக்கலாம். பாருங்க, அதான் சொல்ற நம்ம ஆண்டவராக இயேசு பிராக்டிக்கலாவே செஞ்சு காமிச்சிட்டாரு. போதகர் சொல்றேன், நானே என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் கால்களை கழுவுறது உண்டானால் நீங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணுங்கிறத அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. கண்டிப்பா அப்போஸ்தலர்கள்லாம் எந்த வருஷ நாள்ல கர்த்தருடைய ஆவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த ஒரு பிராக்டிஸ் தான் அவங்க இருந்திருக்கும். அதனாலதான் இங்க தேத்திரப்பு எப்படி இருக்காருன்னா, ஒரு சபையின் மூப்பர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவரு தன்னை விரும்பி கொள்றார், தன்னை முதன்மைப்படுத்துறார். அப்போ இது கிறிஸ்துவோட போதனைக்கே அப்பாற்பட்டது. அதான் சொல்றோம் இல்லைங்களா, ஹிப்போக்ரைட், மாயக்காரன், வேஷம் போடுறது. வெளியே வேணா நான் சபைக்கு இந்த ஒரு முதன்மையா அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யறன்னு காமிக்கலாம். ஆனா பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கணும்னு நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப மோசம். அதை கரெக்டா அவர் என்ன பண்றாரு, தேத்திரவை பத்தி எழுதுறாரு. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 3 யோவான் 10. 10ஆம் வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி. பாருங்க, நான் வந்தால் இப்ப சொல்றாரு, நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப லெட்டர் அனுப்புறேன், பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், நான் வருவேங்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திரும்ப இந்த குடும்பம் வரல. ஏன்னா 96 அவர் 96 அவர் எங்க கடத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு கடத்திட்டாங்க, பத்மோஸ் தீவு. அப்போ பாருங்க எவ்வளோ இவருக்கு எப்படி எழுதியிருப்பாரு இந்த 10ஆம் வசனத்தை எழுதும்போது. ஒரு சகோதரன் கெட்டு போகும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். இவரோட முக்கியமான வேலைனா ஒரு சகோதரன் கெட்டு போகக்கூடாதுங்கிறது இவர் கொடுத்த ஒரு வேலை அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஆனா இங்க ஒரு சகோதரன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் மனநிலைமை ரொம்ப கஷ்டமா தான். பாருங்க, சத்தியத்துல வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு எல்லாத்தையுமே. அது ஒரு சகோதரன் வந்து மேட்டிமையாகவும் இவங்களுடைய அப்போஸ்தலருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரிதான் இருக்கு. அதான் பாருங்க, விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி என்ன பண்றானாமா. வசனம் வாசிக்கலாம். செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் இது மாத்திரம் இல்லையாமா, எங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல, அப்போஸ்தலர்கிட்ட வரக்கூடிய லெட்டரும் ஏற்றுக்கொள்ளல, அதன்படி சத்தியத்தில் நடக்கவும் இல்லை. இது மாத்திரம் அல்ல, அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் பற்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்ய. இதுதாங்க முக்கியமான விஷயம். சொல்லுவாங்களா, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். சில இந்த உதாரணம் தப்பான உதாரணம் தான், பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். சத்தியத்தில் நல்லா நடக்கணும்னு தனக்கும் மனசு இல்லை, மற்றவங்க யாராவது ஒரு உண்மையாலுமே நிறைய சத்தியங்கள் கேட்கணும், நிறைய ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா கெடுத்து விடுறது. ரொம்ப மோசமான கேரக்டர். அதான் சொல்லலாம், நம்ம கெட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னொரு சகோதரன் விழுறதுக்கு நம்ம இடலா இருந்தோம்னா கிறிஸ்துவே சொல்றாரு, அவனை கொண்டு போய் கட்டி என்ன பண்ணணும், எந்திரக்கல்லை கட்டி என்ன பண்ணணும்னா மூடன் அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரன் சமுத்திரத்துல போட சொல்றாரு. அப்போ என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, எந்த சகோதரனும் சத்தியத்திலிருந்து விலகி போறதுக்கு நம்ம காரணமா இருந்திருப்பாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தேத்திரப்பு அப்படிதான் இருந்திருப்பாரு இந்த சபையில. நல்லா அவரும் நல்லா வளரல, சகோதரர்களையும் என்ன பண்ணணும்னா சத்தியத்தை வந்து படி நடத்துறதுக்கு வழி விடலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உதாரணத்துக்கு 7 நாள் கிளாஸ் வருது, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் வருதுன்னு சொன்னா உடனே போய் என்ன பண்ணிருக்கணும், ஏற்றுக்கொண்டு போயிடும். ஒரு சகோதரர் வந்துட்டு இதெல்லாம் எதுக்குங்க இந்த கால போயதில்லை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நெகட்டிவ் பாயிண்ட். அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது நம்ம கிறிஸ்துக்குனால வளர்ச்சி நமக்கு இருக்கா, அதான் பார்க்கணும். அப்படி ஒரு வேளை ஒருத்தர் சொன்னார்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கெட்டு போகிறாரு, சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா கெட்டு போக வைக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. பாருங்க, சபைக்கு புறம்பே தள்ளுகிறான், தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேத்திரப்பு. அப்போ பாருங்க, இவரோட கேரக்டர் பாருங்க, இவரோட கேரக்டர் பாருங்க, 2 பேரும் மூப்பர் தான். யாருன்னா காயும் மூப்பர் தான், இந்த தேத்திரப்பும் மூப்பர் தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய யோவான் ஜென்ரலா லெட்டர் எழுதியிருக்கிறார். அவர் கரெக்டா போகாதனால தான் பர்சனலா இருக்கக்கூடிய இந்த காயுவுக்கு என்ன பண்றாருன்னா அனுப்புறாரு, எழுதி அனுப்புறார் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அளப்புகிற மூடனோ விழுவான். அளப்பு சத்தியத்துல அளப்புனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க சொல்லுவோம் இல்லைங்களா, சுடுதண்ணி ரொம்ப
ஆர்வமா இருக்குன்னு காட்டுறது. பட் எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான குணலட்சணத்தை வெளிப்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பேர் நமக்கு கொடுக்குதுன்னா சத்தியம் மூடன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அளப்பவே கூடாது இந்த ஒரு பாயிண்ட். அதான் சொல்லணும் இல்லைங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் பாருங்க அது தப்பு இது தப்பு அது கரெக்ட் இது கரெக்டுன்னு சொல்லி என்ன பண்ண போய் பேசுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி பேசினா மூடன் சொல்றாரு வசனத்தில். ஸோ பாருங்க 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 3 யோவான். இந்த வேலையை தான் அவர் என்ன பண்ணியிருக்கணும், தேர்த்திறப்பு பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. வசனம் வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்ற. இப்போ யார்கிட்ட பேச வர்றாரு அடுத்தது? எல்லாரும் முடிஞ்சிச்சு. 9, 10 வசனங்கள் யாரை பத்தி பேசுச்சுன்னா தேர்த்திறப்பு பத்தி பேசுச்சு. இப்போ யார்கிட்ட திரும்பி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயை விட்டு வர்றாரு. அதனால பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். யார் எப்படி வேணா இருக்கட்டும்பா, ஆனா நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா நன்மையானதை நீ பின்பற்று. எது நன்மை? இந்த இடத்துல என்ன நன்மை அவர் சொல்றாரு? இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, சகோதரருக்காக அன்பு செலுத்துற கடனாளிகளா இருக்கிறோம். ஊழியக்காரர் அதாவது சபையின் ஊழிய வேலைகளுக்கு வரவங்களை நல்லா பராமரிக்கணும். இதுதான் எல்லாருக்கும் யோக்கியமான காரியங்களை வந்து செய்யணும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த லெட்டரில் ஒரு சபையின் மூப்பன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா காயும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்த்திறப்பு. நல்ல ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காயை விட்டு இருந்திருக்கு. அதனால தான் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடனே போய் இவர் நல்லா இருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த காயோடைய கேரக்டரை அவங்க அனலைஸ் பண்ணி போய் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். பாருங்க, அதான் தீமையை பாருங்க, நீ உங்ககிட்ட சுத்தமாக இருக்கக்கூடாது, நன்மையை நீ என்ன பண்ணணும்னா பின்பற்று அப்படிங்கிறார். இதனாலதான் பாருங்க சங்கீதம் 37:27 முன்னாடியே வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். 37 சங்கீதம் 27 வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். பாருங்க, நன்மை செய்யினா சத்தியத்துல எல்லா காரியங்களையும் செய், அப்பதான் என்னன்னா என்றென்றும் நிலைத்திருப்பாய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இப்போ இவர் தான் 2 பேர்த்துக்கு சொன்ன அந்த பாயிண்ட் போச்சு. அடுத்து 3ஆவதா ஒருத்தர் நபர் வந்து வராரு. இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெமேத்ரி. இந்த தேர்த்திறப்பு தெமேத்ரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். 9ஆம் வசனத்தில் வர பேர் என்னதுங்க? தேர்த்திறப்பு. 12ஆம் வசனத்தில் வர ஒரு பேர் வந்து தெமேத்ரேயோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தெமேத்ரேயோ வந்து இந்த சபையில் இருக்க ஒரு சகோதரனா இல்லை வேற ஏதோ ஒரு சபையில் இருக்க சகோதரனா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவான காரியங்கள் இல்லை. ஆனால் என்ன ஒரு மேக்ஸிமம் எல்லாருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டரை அப்போஸ்தலனாகிய யோவான் யாரோட கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெமேத்ரேயோட கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். அதனாலதான் இங்க தெமேத்ரேயை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நம்ம முன்னாடி படிச்சிருக்க காரியங்கள்லாம் இவரும் வந்து ஒரு சபையில சார்ந்த ஒரு சகாராக இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த மாதிரியான எந்த ஒரு விளக்கமும் நம்மளுக்கு கரெக்டா இல்லை. பட் ஆனா இந்த இடத்துல நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது ஒண்ணு தெளிவா நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, இந்த தெமேத்ரே கையில தான் கண்டிப்பா அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த லெட்டரை கொடுத்து காய்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆளா இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 12ஆம் வசனம், தெமேத்ரேயோ எல்லோராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் எந்த ஒரு பாயிண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னா, நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா இவர் எங்கிருந்தா கிளம்பி வந்திருக்கணும், யோவான் கிட்ட இருந்தா வந்திருக்கணும். அங்கதான் ஏன் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஒரு லெட்டரை ஒரு சகோதரர் கொண்டு போய் இன்னொரு சகோதரத்தை கொண்டு வரனா மீறட்டா அதை பிரிச்சு படிக்கும்போது அது எப்படி இருக்குன்னா, இந்த சகோதரன் வரும்போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல வார்த்தை நம்மளுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். அந்த ஒரு கேரக்டர் யாருக்கு இருந்து தெமேத்ரே கிட்ட இருந்து. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணாருன்னா இவரை சூஸ் பண்ணி நீ போய் இந்த காய்வு கிட்ட இந்த லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசனம் திரும்பவோட வாசிக்கலாம். 12 எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு உதவிக்காரராக இருந்திருக்கு. இந்த சபையும் இல்ல ஏதோ ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவிக்காரரா இருந்திருக்க வேணும் அப்படிங்கறத சகோதரர்கள் சொல்றாங்க. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். பாருங்க, நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம்னா அந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய இதுலயே வந்து கடைசி அப்போஸ்தலன் யாருன்னா யோவான் தான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சபை ஏறக்குறைய அந்த ஆசியாமையில இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இவர் தான் மூப்பர். இவர் எழுதி என்ன பண்றாருன்னா இந்த தெமேத்ரே கிட்ட கொடுக்குறாரு. யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லினா இந்த காயை கிட்ட கொண்டு போய் கொடுச்சு. அப்போ தெமேத்ரேயும் இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு, நல்ல ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத சொல்றோம். இவர் ஒரு உதவிக்காரராக தான் இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ பார்க்கலாம், இந்த தெமேத்ரேயை தான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எபேசுல போய்
அந்த தீனால் அந்த பசங்க கூட வாசிக்கலாம் பாரு. தியானாலுடைய கோயில். அர்மிஸ்டஸ் இங்கிலீஷ் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஆக்ட்ஸ் 19:24 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எப்படி என்றால் திமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில். பாருங்க, இந்த ஒரு திமேத்திரியோ பழைய அதாவது சொல்ல முன்னிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொற்சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் வர்ஷிப். அதுக்கு முக்கியமான ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சு கொடுக்குறவராக இருந்திருக்கிறார். ஸோ இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது எந்த இடம்னா எபேஸ். அப்போ எபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த லெட்டர் எழுதுறாரு? யோவான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. அப்போ இவர் தான் கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து இவர் மாறி இருக்க வேணும். சபையில் அந்த உதவிக்காரரை பார்த்தோம் இல்லைங்களா, இவர் வந்து நல்ல ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறி இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, இந்த தெமேத்திரையை தான் எங்கே கோட் பண்ணியிருக்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 யோவானில் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், எப்படி இருந்த ஒரு சகோதரன் தேவனுக்காக எப்படி மாறி இருக்கார். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல் தான். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு உதாரணம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சத்தியத்தில் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை எப்படி இருந்திருப்பாங்கன்னா தங்களோட சுய காரியங்கள் சுய இஷ்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சுருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எபேசு பட்டணத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோயிலாம், பிரம்மாண்டமான ஒரு கோயில். அதில் ஒரு சிலை செய்கிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெமேத்திரி. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே சத்தியம் எப்படி மாற்றிருப்பார் பாருங்க. ஒரு உதவிக்காரராகவும் தேவனோட ஊழியத்துக்காகவும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் மாற்றிருக்கார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். அதனால தான் என்ன பேர் கிடைச்சது இவருக்குன்னா உத்தமமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சது. பாருங்க, ஒரு உதவிக்காரன் எப்படி இருக்கணுங்கிறது கூட தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அப்போஸ்தலன் எப்போ சொல்றாரு, வசனம் வாசிக்கலாம். அந்த கேரக்டர் கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்திருக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணையிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க. அப்போ ஐடல் வர்ஷிப் சுத்தமாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவர் பழைய காலம் ஒரு வாழ்க்கை வந்து ஐடல் வர்ஷிப்பாக இருந்தாலும் இப்போ அவர் எப்படி மாறி இருக்காரு, கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு உடன் வேலையாளாக மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஸோ 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. பாருங்க, நான் எழுதணும்னு நினைச்சது நிறைய இருக்கு. ஆனா உனக்கு என்ன சொல்ல வரணும்னு நினைச்சனோ அதை என்ன பண்ணிட்டேன்னா சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் மையினாலும் இறங்கினாலும் எழுத எனக்கு மனதில்லை. இதே தான் வந்து 2 யோவான்லையும் வந்து எழுதுவார். ஆக்சுவலா 2 யோவான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாளுக்கு அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு ஸ்திரியோட பேர் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்திரீ. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடி அப்படின்னு இருக்கும். அந்த அவங்க வீட்டில் சபை கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கும். அதனால தான் பர்சனலாக அந்த 2 யோவான் நீங்கள் 3 யோவான் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 யோவானில் கூட அப்போஸ்தலன் யோவான் வந்து அம்மாளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்பார். அப்போ அது வந்து நம்ம அது பாருங்க சொல்கிறோம் இல்லைங்களா, பேர் தெரியாத சொல்லுவோம் அந்த அம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா, அந்த இதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அது பேர் தெரியாத ஒரு கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போஸ்தலன் யோவான் எழுதியிருக்காரு. இங்கே பர்டிகுலராக காய்வுக்கு அவர் பேர் நல்ல என்ன சொல்ல போனால் பழக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு எழுதக்கூடிய இந்த ஒரு 3 யோவான் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். இதே பாயிண்ட் தான் அவர் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாருன்னா 2 யோவான்லையும் யூஸ் பண்ணியிருப்பார். வசனம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். பாருங்க, என்ன ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைன்னா என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, பார்க்கணும்னு நான் ஆசையா இருக்கிறேன். இப்போ இதே தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக உங்களை நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், அடுத்த தடவை அவங்க போகிறாங்களா இல்லையாங்கன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். நம்ம உண்மை சொல்ல போனால் நமக்கும் அதே மாதிரி தான், நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்கோம்னு நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சத்தியத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இவங்க எல்லாமே ஒரு இதை எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்துருக்காங்க. பாருங்கள், இவங்க வரவேன்னு சொன்னார், ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலன்னா அந்த சபைக்கு அவர் போக முடியும், அவர் நாடு கடத்திட்டாங்க. அவர் இன்னொரு இதை படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஒரு லெட்ரு இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போக முடியலையே, ஒரு சகோதரனை பார்க்க முடியலையே, அவர் அங்கே போய் நாடு கடத்திட்டாங்களே, அவர் திரும்ப வர முடியலைங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது. சகோதரன் நம்ம பார்க்க முடியலனாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிம்பிளாக ஒரு கன்வென்ஷன் இந்த இடம் நமக்கு நடக்கலை, எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குங்க. இதே நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது அந்த அவங்க இருந்த காலப்பகுதியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் சிதறஞ்சு கிடக்குறாங்க, வார்த்தை கிடைக்கிறதே பெருசு. அந்த ஒரு லெட்டர் பாருங்க, இந்த ஒரு லெட்டர் நம்ம படிக்கிறோம்னா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு நம்ம இதே நிலைமை தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து பேசுகிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியல.
ஆனால் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அவரோட வேலையை கரெக்டாக அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துலயும் தடை இல்லாமல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சித்தத்தின்படி நடங்க, வாழுங்க. இதுதான் வந்து தேவன் எதிர்பார்க்கிறார், கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக பாருங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமர்ல ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல், ஏன்னா எழுதின லெட்டரே வந்து ஜென்ரலா சொல்லிட்டார். பேர் பேராக நீ என்ன பண்ணு, வாழ்த்துவாய. அப்ப கண்டிப்பா எல்லாத்தோட பேர் யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சபையில வரக்கூடிய எல்லாத்தோட சபையோட பேர் யோவானுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவரு ஒரு மூப்பராச்சே, எல்லாரோட சபை ரிப்போர்ட் இவருக்கு போகுது. பேர் பேராக நீ என்ன பண்ணுன்னா வாழ்த்து அப்படிங்கிறார். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 காரியங்களை பார்த்து நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். எது என்னவோ இந்த லெட்டர்ல என்ன அவர் உணர்த்த வரார், அப்போஸ்தலனாகிய யோவான் உணர்த்த வராருன்னா, சபையில இப்படி இருக்கிறான். ஒரு சகோதரர் வந்து நல்ல ஒரு சகோதரர் இருக்கார், இன்னொரு சகோதரர் வந்து அப்போஸ்தலரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்போஸ்தலர் கூட கவுன்சிலிங் என்ன பண்றேன்னா ஏற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு சகோதரர் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல உதவிக்காரராக போறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெமேத்திரியு அப்படிங்கிற அவர் போறார். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சபையில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தர் போனால் எப்படி இருக்கும், பார்க்கும்போது எப்படி இருக்கும் சபை, இந்த மாதிரி நம்ம சபை இருந்தால் எப்படி இருக்கும்? சிம்பிளான ஒரு கொஸ்டின் மார்க் அவ்வளோ போட்டு வச்சுக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல அவர் சொல்ல வந்து இதுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் இல்லை, சபையில் ஐக்கியம் இல்லை அப்படின்னாலே எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அதுவும் கடைசி காலம் வாழ்ந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு வரும்போது சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏங்க இந்த ஐக்கியம் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும் கண்டிப்பா. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். இப்ப அந்த விசுவாசம் அங்க இல்லைங்களா சபையில? தேவத்திரப்புக்கு வேற ஒரு விசுவாசம், காயுக்கு வேற ஒரு விசுவாசம். இப்ப எங்க ஆயிடுச்சு? வசனம் எங்க போச்சு? தேவன் எங்க பிரசங்கிக்கப்பட்டார்? கிறிஸ்து எங்க சபையில பிரசங்கிக்கப்பட்டார்? வசனம் வாசிக்கலாம். கடைசியில ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப முக்கியமான விஷயம், தேவன் நமக்குள்ளா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ள இந்த நிருபத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நடந்தாலும் சத்தியத்தின்படி நடக்கணும். அதனாலதான் அவர் சொல்றார், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். பாருங்க, சத்தியத்தை கேட்கிறார்கள் கிடையாது, சத்தியத்தை பேசுகிறார்கள் கிடையாது. என்ன சொல்றாருங்க? சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்கிற கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு கடைசி அப்போஸ்தலன் சொன்னார்னா எப்படி இருக்கும் அவருடைய? உண்மையை சொல்ல போனா அவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அநேக கஷ்டங்கள் பட்டிருப்பாரு. ஆனா கடைசி ஆறுதலான வார்த்தையா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம். அதேதான் அந்த அப்போஸ்தலன் நம்ம கிட்ட இப்ப லெட்டர் கொடுத்து படிக்க வச்சாருன்னா அவருடைய சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்றணும். சத்தியத்தில் நடக்க வேணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட். இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு 4 கேரக்டர் நம்ம பார்த்தோம். யார் யார்? யோவான் நம்மளுக்கு தெரியும், சத்தியத்தை எழுதினவர், நிருபத்தை எழுதினவர். அடுத்தது காயு. இந்த இடத்துல நம்மளுடைய கேரக்டர் யாருக்கு சூட் பண்ணுவோம்? 2 பேருக்கு நம்ம சூட் பண்ணிக்கலாம். ஒன்று யோவான் கிடையாது, யோவான் நம்ம நிருபம்னா வசனம் அப்படிங்கிறது. காயு இன்னொருத்தங்க தெமேத்திரியு. தேத்திரபு நம்ம போய் கோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த இடத்துல நல்ல சத்தியத்தில் வழிநடத்துட்டு மூத்த சகோதரருக்கு வந்து காயு அடையாளமாக இருப்பார். உதவிக்காரர்கள் மற்ற ஊழிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு யார் அடையாளமாக இருப்பார்னா தெமேத்திரியு கண்டிப்பாக. பாருங்க, இவரை பற்றி இந்த லெட்டருக்குள்ளேயே இருக்கு. இவர் என்ன பண்ணல, நம்மளா இந்த லெட்டரை எப்படி என்ன பண்ணியிருக்கோம், என்னதான் சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்து என்ன பண்ணியிருக்கோம். உடனே அப்படி பார்த்தாலும் அப்போ என்னை பற்றி எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் எந்த ஒரு கேரக்டருமே இல்லாத ஒரு நல்ல ஒரு குணலட்சம் யாருக்குன்னா தெமேத்திரேவுக்கு இருந்திருக்கு. இந்த தேத்திரேப்பு முதன்மை விரும்பினாரு, சத்தியத்தை விட்டு விலகி போறதுக்கு அவருக்கு ஒரு பாடம். இந்த இடத்துல இந்த 3 யோவானோட நிருபத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலருடைய சந்தோஷமே நம்ம சத்தியத்துல நடக்கணும், கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆசை. அந்த ஆசையில நம்ம அவரோட ஆசையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா பங்கெடுத்துக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையை அதை பிரதிபலிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியத்தோட இந்த சத்தியத்தை நம்ம முடிக்கலாம். ஸோ கேட்ட அனைவரும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 யோவான் எழுதின 3ஆம் நிருபம். சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த எந்த சப்ஜெக்ட்லையும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கோட் பண்ணுறதில்ல.
இந்த நிருபத்தில் வந்திருக்கக்கூடிய பெயர்கள் வசனங்கள் கோட் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நம்முடைய அன்பு சகோதரர் வந்து அவர் எடுத்துரைத்தார். எழுதுகிறவர் எந்த மனநிலைமையோடு அதை எழுதியிருப்பார் அப்படிங்கிறது வந்து விளக்கும் போது தான் வந்து அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எத்தனை ஆதங்கங்கள் யோவானுக்குள்ள இருந்திருக்கும், அதை எப்படி தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு விதத்தில் அமையுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மறுபடியுமாக சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் இரவின் கீதங்கள் வாசிப்போம். இரவின் கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சார் வினோத் பாபு அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் மே 14. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:19. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். சுவிசேஷ யுகத்தில் அவருடையதாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் தெய்வீக நீதியை நிறைவேற்றினது நிமித்தம் நியாயப்பிரமாணத்தின்படி விழுந்து போன முழு மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதி கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்கிறார். நமது மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணியங்கள் நம்மேல் சுமத்தப்பட்டு நமது மாம்சீக அபூரணம் எல்லாம் மூடப்பட்டன. 2வதாக நமது சரீரம் அர்ப்பணிக்கப்பட்டு அது நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டு பலியிடப்பட்டது நிமித்தமாக நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மரித்து புதிய ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றதாக எண்ணப்படுகிறது. ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டதிலிருந்த அழிவுக்குரிய நம்முடைய சரீரங்கள் எல்லாம் புது சிருஷ்டியாக கருதப்பட வேண்டும், பழைய மனித சரீரமாக அல்ல. ஏனெனில் அது பலியிடப்பட்டு விட்டது, புது சிருஷ்டியின் ஊழியனாக மாற்றப்பட்டது. இன்னும் மனித சரீரத்தில் இருப்பதினால் தற்கால ஜீவ முடிவு பரியந்தம் நீதியின் சால்வை கொடுக்கப்பட வேண்டும். இதை செய்கிறவர் நம்முடைய இரட்சகர். ஆமாம். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகள் நாம் கேட்கலாம். தாம் ஒருவராய் சாவாமி உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் ஒன்றான பரம தகப்பனே, இறக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உங்களுடைய உன்னதமான ஒரு சத்திய பாடங்களை நாங்கள் கேட்கும்படியாக தேவரை நீங்கள் பிரிவு செய்து வைக்கிறப்பா. அதற்காக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் புதுசித்தங்களை ஏற்படுத்தப்பே காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோமப்பா. எங்களுடைய கிரிகள் எல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் கிறிஸ்தேசுக்களாக உங்களுடைய நேசக்குமாரிய சாயலுக்கு ஒப்பாக மாற தேவன் நாமே கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெயிக்கணும் தோப்பனே. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா ஜெயிக்கணும் தோப்பனே. இப்படியாக எங்களுடைய ஒவ்வொரு கிரிகளும் நாங்கள் மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கூட ஆலயம் செய்யும்படியாக அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நாமே எங்களுக்கு ஒரு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கணுமாப்பா. மீதான காலங்கள் வேறு உங்கள் சமத்தில் பார்க்க பிடிக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கத்திரம் பிரச்சனை கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெயிக்கணும். அறிவிப்புகள் அனைவரும் அமரலாம். நாளைய தினம் வழக்கம் போல் 7:15 மணிக்கு நம்முடைய சத்திய பாடங்கள் ஃபேஸ்புக் வாயிலாக ஒளிபரப்பப்படும். ஆகவே சகோதர சகோதரர்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய சபையை சார்ந்த நம்முடைய மூத்த சகோதரர் எல்லாருக்கும் தெரியும் MU ஜோசப் அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப பெயின் ஆகி, அவர் ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப அதிகமான வலி ஏற்பட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய GKNM ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. நிறைய ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. நேற்றும் எடுத்தாங்க, இன்றைக்கும் போய் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக இடுப்பு எலும்பில் வந்து கொஞ்சம் அவருக்கு தேய்மானம் ஏற்பட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கனால உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கி வந்து நம்முடைய மூத்த சகோதரர் மாலை ஒரு 5:30 மணி அளவில் வந்து கங்கா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கங்கா ஹாஸ்பிட்டல், மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. அநேகமாக நாளை காலை வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல அதை பற்றின விஷயங்கள் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கங்கா ஹாஸ்பிட்டல் தெரியும், நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாய்பாபா கோயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ரூம் நம்பர் 109 அவர் இருக்கார். ரூம் நம்பர் 109 அவர் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. நாளை காலை ஆப்ரேஷன் இருக்கலாம். அதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு அப்புறமா நாங்கள் வந்து மெசேஜ் வழியாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சகோதரருடைய
உடல் நலம் சீக்கிரமாக தேறி வந்து ஆபரேஷன் ஒருவேளை கடவுளுக்கு சித்தமாக நடந்தால் அதுவும் நல்லபடியாக நடப்பதற்கு தேவனுடைய சித்தத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதான் சப்ஜெக்ட்ல சகோதரர் எடுத்தாரு. யாராவது ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்பதான் எல்லாரும் மௌனமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உடனடியாக விசாரிங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. போய் பார்க்கக்கூடியவர்கள் நாளை தினத்துல போய் காலையில சென்று பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற விஷயங்கள், இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு மெசேஜ் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.